இன்செக்யூரிட்டி இஸ் அ ஸ்கேம். நீங்க ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்களா? நான் பயங்கரமா இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட அப்பர் லிப்ஸ் வந்து ஒரு மாரி இருக்கு. என்னோட ஹெட் வந்து ரொம்ப மேல ஏறி இருக்கு. என்னால வந்து நான் ரொம்ப லீனா இருக்கேன். நான் பேசும்போது ரொம்ப திக்குது. என்னோட நோஸ் வந்து ரொம்ப இப்டி கோணலா இருக்கு. என்னோட காது இப்டி இருக்கு. நான் உட்காரும்போது என்னோட ஆப்ஸ் இல்லாம எனக்கு வந்து தொப்பை விழுந்த மாரி ஃபீல் ஆவுது. இப்படி என் நம்பர் ஆஃப் விஷயங்களுக்கு நான் வந்து ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். என் கண்ணு ரொம்ப குட்டியா இருக்கு. நான் சிரிக்கும்போது 10த் படிச்சுட்டு இருந்தேன் அவன். அப்போ வந்து எங்க ஸ்கூல்ல வந்து சோசியல் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க நல்ல நோக்கத்துல சொன்னாங்களா? இல்ல எந்த எண்ணத்துல சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சிரிச்சாலே, "சரி சிரிக்காத. ரொம்ப கேவலமா இருக்கு." அப்படி சொல்லுவாங்க. ஒரு டைம் சொன்னா ஓகே ஃபைன். அவங்க தொடர்ந்து சொல்ல இது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்குள்ள ஆழமான ஒரு பிலீஃபா போய் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு ஆழமான பிலீஃபா போய் ஃபார்ம் ஆவும். நான் வந்து இப்படிதான். நான் வந்து இப்படிதான். நான் வந்து இப்படிதான்ப்பா. இப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யூ சி இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது. நீங்க பார்க்கிற, பேசுற, பழகுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது. இதே மாரி தான் வந்து என்னோட காலேஜ் டைம் லீனா இருப்பேன். எனக்கு சுருட்ட முடியா இருக்கும். பசங்க நெறைய பேர் வந்து என்ன சுருட்ட முடின்னு கூப்பிடுவானுங்க. ஏன்னா, எனக்கு வந்து இந்த Instagram, Facebook இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்கலாம் ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சிருப்பாங்க. சூப்பரா வச்சிருப்பாங்க. செம்மையா வச்சிருப்பாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நானும் இந்த மாரி எப்போ வந்து பண்றது? நானும் எப்படா இந்த மாரி வந்து ஹேர் ஸ்டைல் வைக்கிறது? எனக்கே இந்த மாரி முடி வளரவே இல்ல. எனக்கு ஏன் இப்படி இருக்கு? இப்படின்னு எனக்கு ஏன் தாடி வளரவே இல்ல? இப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்கு இன்செக்யூர்டா நான் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த இன்செக்யூரிட்டி எல்லாமே எனக்கு ஃபார்ம் ஆனது எங்க அப்படின்னா, மேபி என்னோட சைல்ட்ஹுட்ல நான் முன்னாடி சொன்ன மாரி நடந்த விஷயங்கள். என் ஸ்கூல் டைம்ல நடந்த விஷயங்கள், காலேஜ் டைம்ல நடந்த விஷயங்கள். அண்ட் ஸோ நான் சரவுண்டிங்ல சோசியல் மீடியால ஹீரோஸ்னா இப்படிதான் இருப்பாங்க. இவங்க இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் இருந்தா தான் அழகு. இப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நான் உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சு என்னோட லைஃபே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இன்செக்யூர்டான ஒரு பெர்சனா மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் மாஸ்குலினிட்டி பத்தி பேசுனா, "ஏய் இதெல்லாம் தப்பு. நீ ஏன் இப்படி பேசுற? ஏன் இப்படி இருக்கிறது என்ன தப்பு? அப்படி இருக்கிறது என்ன தப்பு?" அப்படிங்கிறது சொல்றீங்க இல்லையா? ஆனா லிட்டரலா மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறதுக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கு. நீங்க நெனைக்கிற ஒரு தப்பான அர்த்தம் மாஸ்குலினிட்டிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னோனே, உடனே கீழ போயிட்டு, "ஏன் அந்த வீடியோ பார்த்தோனே நானும் வந்து வெளிய வந்துட்டேன். எனக்கு பிடிக்கல." யார்றா நீங்கலாம்? நோ ஆஃபென்ஸ் ஓகே. லிட்டரலா எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நீங்க லிட்டரலி இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க ரைட்? அதனால தான் உங்களுக்கு இந்த மாஸ்குலின், ஃபெமினின் பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி தப்பா ஃபீல் ஆகுது. ஓகே. எப்படி உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்டிங்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கோ, அதே மாரி பேசுறதுக்கான ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. ஓகே. இங்க நீ வந்து இத தான் பேசணும், இத தான் பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் என்னோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன்ல தான் என்னோட சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கியூட்டா, ஸ்வீட்டா ரொம்ப நல்லவனாலாம் நான் காட்டுனதே கிடையாது என்னோட சேனல்ல. ஓகே. எனக்கு அப்டி இருந்தும் எந்த ஒரு பயனுமே இருக்க போறதும் கிடையாது. எந்த பயனும் இல்ல. அந்த மாரி தான். ஸோ, புடிச்சவங்க பாருங்க. புடிக்கலையா, நீங்க என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கிடையவே கிடையாது. லெஃப்ட் ஆயி நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகே. என்ன சொல்ல வந்தேன் எதுக்காக இத நான் எடுத்தேன் அப்டின்னா, இந்த மாரி இன்செக்யூரிட்டியா நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தவங்க இத பத்தி பேசுறாங்கன்னா, உங்களுக்கு ஏன் அது தேவையில்லாம எமோட் ஆகுது அப்டின்னா, நீங்க அந்த நிலையில இல்ல. அதனால மட்டும் தான். ஓகே. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கம்பேர் பண்ணிக்கிறீங்க ரைட். நெறைய விஷயங்கள கம்பேர் பண்ணிக்கிறீங்க. இப்படித்தானே இருக்கணும், இப்படித்தானே இருக்கணும். அப்டி கிடையாது. இன்னைக்கு ஏன் வந்து நெறையா கேர்ள்ஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய நான் வந்து முன்னாடிலாம் நான் பேசும்போது, அவங்க கலர் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க அப்டின்னா, இல்ல டார்க்கா இருந்தாங்க அப்டின்னா, இல்லன்னா அவங்களுக்கு வந்து லைட்டா பிம்பிள் இருந்துச்சு அப்டின்னா, இதெல்லாம் அழகே இல்ல. ஓ மை காட்! இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் இது எங்கேருந்து ஃபார்ம் ஆவுது? ஃபார்ம் ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இந்த ஃபேர்னஸ் கிரீம்லாம் வந்து அதிகமா வந்து செல் ஆக ஆரம்பிச்சுச்சோ, என்னைக்கு இந்த ஃபேர்னஸ் கிரீம்க்குலாம் நெறைய ஆட் வர ஆரம்பிச்சுச்சோ, அன்னைக்கு கருப்பா இருக்கிறத விட வெள்ளையா இருந்தா தானே அழகு. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு ஃபார்மேட் வந்து என்னாச்சு அப்டின்னா, இன்னைக்கு வரைக்குமே இந்த ஃபார்மேட் வந்து போயிட்டு தான் இருக்கு. நெறையா ஒரு டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்டின்னா, ஒயிட்டா இருக்கிறது தாங்க அழகு. இப்படி இருக்கிறது தாங்க அழகு. அப்படி இருக்கிறது தாங்க அழகு அப்டின்னுவாங்க. ஹேபிட்ஸ் தான் நீங்க யாருங்கிறத சொல்லுமே தவிர, உங்களோட டிசிப்ளின், உங்களோட கேரக்டர் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பேசுறீங்கங்கிறது தான் நீங்க யாருன்னு சொல்லணுமே தவிர, உங்களோட கலர் வந்து நீங்க யாருங்கிறத டிஃபைன் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நெறைய பேர் இந்த விஷயத்துல இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் வந்து இந்த மாரி நீங்க எல்லாமே கருப்பா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்க. நான் வெள்ளையா இருக்கிறதுக்கு பயங்கரமா இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட காலேஜ் டைம்ல இந்த விஷயத்த நான் யார்ட்டயுமே ஷேர் பண்ணதே இல்ல. என்னோட காலேஜ் டைம்ல எனக்கு ஆப்போசிட்டான ஒரு கேங் ஒண்ணு இருக்கும். என் எங்க கேங்க்கு ஐ மீன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் வந்து கேங்கா சுத்த மாட்டேன். ஒருவேள கேங்கா சுத்திட்டு இருக்க அந்த சமயத்துல எனக்கு ஆப்போசிட் கேங் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, ஒரு தடவ எங்களுக்கு ஏதோ ஹிஸ்ட்ரியோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு.
அப்போ வந்து அந்த டைம்ல உட்காந்துட்டு பிரிட்டிஷ்லாம் இங்க வந்தனால தான் வந்து நமக்கு இந்த ஒயிட் ஸ்கின் அப்படிங்கிறதே வந்து வந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு என்ன சொல்றாங்க, அப்ப சரி வந்து அவனுமே வந்து பிரிட்டிஷோட அந்த ஒரு வாரிசா அப்படிங்கிற மாரி, ஒரு மாரி தப்பா போர்ட்ரே பண்ணாங்க. ரைட்? தப்பா போர்ட்ரே பண்ணாங்க. இதனால எனக்கு அப்படின்னா, இந்த ஒயிட் ஸ்கின்னா இருக்கிறது பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டியா ஃபார்ம் ஆச்சு. ஸோ, அப்ப இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? நான் முன்னாடி சொன்ன மாரி பீப்பிள், சரவுண்டிங், நீங்க பார்க்கறது, நீங்க எடுத்துக்கிறதுன்னு சொல்லி இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ்ல வந்து இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இன்செக்யூரிட்டிய நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இன்ட்ரோஸ்பெக்டிவ்னெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது சுய பரிசோதனை, சுய கேள்வி எழுதி அதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளே எழுதுறது. இந்த விஷயங்கள அதாவது ஜர்னலிங்ன்னு சொல்லலாம் இத. ஓகே. இது பண்றது மூலியமா என்னோட இன்செக்யூரிட்டிலேருந்து நான் லிட்டரலா வெளிய வந்தேன். லெட்ஸ் சே இப்ப என் கூட சேர்ந்து நீங்களுமே இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஜஸ்ட் டேக் ஒரு நோட்டும், பென்னும் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க இப்போ ஓவர் கம் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரே ஒரு இன்செக்யூரிட்டி என்ன? அது மேபி என்ன வேணா இருக்கலாம். இப்ப எனக்கு வந்து இன்செக்யூரிட்டி அப்டின்னா, இப்ப நான் உட்கார்ந்திருக்கும்போது என்னோட ஸ்டொமக் வந்து ஃப்ளாபியா இருக்கு. ஸோ தட் வாஸ் மை இன்செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாரி உங்களுக்கு என்ன இன்செக்யூரிட்டி? மேபி உங்களோட லிப்ஸ் இப்டி இருக்கு, என் கண்ணு இப்டி இருக்கு, மூக்கு இப்டி இருக்கு, வாய் இப்டி இருக்கு. என்ன வேணா அது இன்செக்யூரிட்டி அத வந்து நீங்க எழுதிக்கோங்க. நம்பர் 2 ரியலான ஒரு ப்ராப்ளமா? இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும், எனக்கு அப்டி இருக்கிறது ஒண்ணும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்ல. ரைட். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக அது எனக்கு ஒரு ப்ராப்ளமா நான் எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இது ஒரு ரியலான ஒரு ப்ராப்ளமா? 3வது மேபி அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்டின்னா, அத உங்களால சால்வ் பண்ண முடியுமா? இப்ப ஆமா எனக்கு வந்து ஃப்ளாபியா இருக்கு என்னோட ஆப்ஸ் அப்டின்னா, மேபி நான் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்டின்னா, என்னோட அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும். மேபி எனக்கு தோணுச்சுன்னா. அதே மாரி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதோ, அந்த விஷயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணோம் அப்டின்னா, அந்த விஷயத்த மேக்ஸிமம் டைம் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சால்வ் பண்ணவே முடியாதுப்பா அப்டின்னா 4வதுக்கு வரேன். இப்போ இந்த இன்செக்யூரிட்டிய வச்சுட்டு வாழ்றனால, உங்க லைஃப்ல நீங்க பெரிய, பெரிய விஷயங்கள இழந்துட்டீங்களா? இல்ல உங்க மைண்டுக்குள்ள மட்டுமே நீங்க சண்ட போட்டுட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் இத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. யாருமே நோட்டீஸ் பண்ணி நீ வந்து அட்ரஸ் பண்ணி மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னோட காலேஜ் டைம்க்கு அப்புறம் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யாருமே நோட்டீஸ் பண்ணி இது உனக்கு சரியில்ல, அது உனக்கு சரியில்லன்னு சொன்னதே கிடையாது. என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பார்த்து நெறைய பேர் வந்து, "ஏய்! நீ சூப்பரா பேசுற, செம்மையா பேசுற" இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே என்கிட்ட வந்து, "நீ வந்து இப்படி இருக்கு, உனக்கு நோஸ் இப்படி இருக்கு, உனக்கு கண் இப்படி இருக்கு, உனக்கு மூக்கு, வாய் இப்படி இருக்கு." யாருமே பெருசா அத அட்ரஸ் பண்ணதே கிடையாது. த திங் என்னன்னா, நானே என் மண்டைக்குள்ள போட்டு ரொம்பவே ஓட்டிட்டு இருந்திருக்கேன் இந்த விஷயத்த. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அப்ப இத வச்சுட்டு என்னால வாழ முடியுது. அத சரி பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அந்த மாரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த இடத்துல? இத வச்சுட்டு உங்களால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ் அதாவது ஜர்னலிங் பண்றது மூலியமா உங்களுக்கு இன்செக்யூரிட்டிலேருந்து வெளிய வரலாம். அண்ட் ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், இன்செக்யூரிட்டினால தப்பான ஹேபிட்ஸ் நெறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. கரெக்ட்? அந்த இன்செக்யூரிட்டிய ஓவர்கம் பண்றதுக்கு ப்ராபப்லி தேவ மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்க்கான ஒரு ஆன்லைன் கோச்சிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் மேல இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி சொல்றேன். இந்த மைண்ட் செட் கோச்சிங்ல என்னென்ன இருக்கும் அப்டிங்க சைலன்ஸா எப்படி இருக்கலாம்? ஆ எப்படி நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணலாம்? விஷுவலைசேஷன் பண்றது மூலியமா எப்படி நம்மளோட லைஃப்ப ஓவர்கம் பண்ணலாம்? நம்மளோட ட்ராஜடிஸ ஓவர்கம் பண்ணலாம்? கான்ஷியஸ் மைண்ட் எப்படி நம்ம புரோகிராம் பண்ணி நம்ம லைஃப்ப நமக்கு ஏத்த மாரியான ஒரு வாழ்க்கைய வாழலாம்னு சொல்லி இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த ஒரு கோச்சிங்ல இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம், நான் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன் இல்லையா? இப்போ என்னோட ஸ்கூல் டைம்ல நீ வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்கடா. நீ ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்கடான்னு சொல்ல எனக்கு காலேஜ் வந்த உடனே ஜிம் போணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. அதுவரைக்குமே எனக்கு அந்த ஜிம் போணுங்கிற மென்டாலிட்டி இல்ல. பிகாஸ் எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ள வந்து ஸ்ட்ராங்கா தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு எப்போ இந்த இன்செக்யூர்டா அதிகமா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்போ நான் ஜிம் போணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ அம் லிட்டரலி கிரேட்ஃபுல் ஃபார் மை இன்செக்யூரிட்டி. பிகாஸ் இட் ஹெல்ப் மீ டூ கோ டூ தி ஜிம் கான்சிஸ்டன்ட்லி. இதுதான் உண்மையும் கூட. ஸோ, அப்போ உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதோ, அதுக்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. ஓகே. இப்ப லெட்ஸ் சே என் கூட சேர்ந்து இந்த ஒரு பிராக்டிஸ நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் நோட்ல என்னோட ஒரு இன்செக்யூரிட்டி எடுத்து அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ற மாரி எழுதப் போறேன். ஐ திங்க் நீங்களுமே அதுக்கு வந்து எழுதலாம். ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபோர் பிகாஸ் இட்
helps me to show my break my insecurity on behalf of showing my forehead. ஓகே. ஸோ இது எப்படி ஓகே. ஸோ என்னோட ஃபோர் ஹெட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்னோட ஹேர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்படி இப்படி இழுத்து இழுத்து விட்டு அத நான் வந்து சரி பண்ணுவேன். பட் இப்போ அப்படி எனக்கு அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நான் இந்த மொட்டை போட்டு இப்படி நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது, எனக்கு ஓகே இந்த இன்செக்யூரிட்டியே எனக்கு போன மாரி ஒரு ஃபீலா இருக்கு. அண்ட் ஸோ முடி இருந்தா தான் எதுவுமே கிடையாது. முடி இல்லனாலுமே உன்னால வந்து எது வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா என் ஏஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்குமே இருக்கிற மெயினான விஷயம் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது தான். அவங்களோட எல்லா பவரையும் கொண்டு போய் இந்த ஹேர்ல வச்சிருப்பாங்க. அது இருந்தா தான் கெத்து, அது இருந்தா தான் பவர் அப்படிங்கிற மாரி. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இதே மாரி உங்களுக்கு மேபி உங்களோட கண்ணு வந்து எப்படி இருக்கு? மூக்கி எந்த ஒரு விஷயம் நீங்க ரொம்ப பயங்கர இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்களோ, அந்த விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல அந்த ஒரு விஷயம் தான். ஃபியூச்சர்லன்னு கிடையாது. நாளைக்கே கூட அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறலாம். இப்போ லெட்ஸ் சே எனக்கு பயங்கரமான திக்குவாய் இருந்துச்சு. என்னால சரியான ஒரு சில வார்த்தைகள் பயங்கரமா ப்ரொனன்சியேட் பண்ணவே முடியாது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் ஆனுச்சு. நெறைய பேர் என்ன வந்து கலாய்ச்சிருக்காங்க, வம்பிழுத்துருக்காங்க. பட் நான் அப்படி ரொம்ப ரொம்ப இன்செக்யூர்டா அன்னைக்கெல்லாம் ஃபீல் பண்ணனால மட்டும் தான், ஐ மீன் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு அதிகமா இருந்தனால மட்டும் தான், இன்னைக்கு நான் நல்லா பேசணும், என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட இன்செக்யூரிட்டிய இந்த 2 விதமா மட்டும் தான் உங்களால ஓவர்கம் பண்ண முடியுமே தவிர, மத்தபடி நெறையா இந்த செட் யுவர் கோல்ஸு, மினிமலிஸ்டிக் யுவர் கோல்ஸு இப்படிங்கிறதுனாலலாம் உங்களால அந்த இன்செக்யூரிட்டிய ஓவர்கம் பண்ண முடியாது. ஒண்ணு அந்த இன்செக்யூரிட்டிய ஃபேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா, முடிஞ்ச அளவு அந்த இன்செக்யூரிட்டியோட வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இவ்வளோதான். இந்த 2 விஷயம் தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர, வேற எந்த விஷயம் பண்ணாலும் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரியா நம்மள விட்டு போகாது. ஒன்ஸ் உங்களோட மைண்ட் செட்ட நீங்க சேஞ்ச் பண்றது மூலியமா மட்டும் தான், உங்களோட இன்செக்யூரிட்டிய உங்களால ஓவர்கம் பண்ண முடியும். ஸோ, வி ஸ்ட்ராங் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. இந்த வீடியோல ஏதாவது சொன்ன விஷயம் உங்கள ஹர்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்டு புள்ளையா நெனச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.